10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.6இல் 6வது கணக்கு பார்க்குறோம். 450க்கு குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் காண்க அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்போ ஒற்றை மிகை முழுக்கள் என்னன்னு எழுதிடலாம். 1, 3, 5, எக்ஸெட்ரா. 450க்கு குறைவுங்கிறப்ப 449ஓட நிறுத்திடலாம். கணக்கிட வேண்டியது இதன் கூடுதல். அப்போ கணக்கிட வேண்டியது 1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 449. இந்த கூடுதல் என்னான்னு கணக்கிடணும். இதில் என்னென்ன மதிப்புகள் தெரியும்? ஏவோட மதிப்பானது 1, A = 1, D = 3 - 1 2. 449 அப்படிங்கிறது இறுதி உறுப்பாகும். L = 449. இந்த மதிப்பில் நமக்கு n தெரிஞ்சாதான் நம்ம கூடுதல் கணக்கிட முடியும். அப்போ n எழுதுறதுக்கு உண்டான ஃபார்முலா எழுதிக்கலாம். n = L - A by D + 1. n = Lோட மதிப்பானது 449 minus A1 by Dயோட மதிப்பு 2 + 1. 449 minus 1 448 divided by 2 plus 1. 1 2 2 2 4 2 2 4 4 2 8 224 plus 1. n = 225ன்னு கணக்கிட்டு இருக்கிறோம். SN நமக்கு தெரியணும், கூடுதல் தெரியணும். இறுதி உறுப்பு தெரிஞ்சது அப்படின்னா கூடுதல் கணக்கிடுவதற்கு உண்டான ஃபார்முலா SN = n/2 × A + Lன்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் மதிப்புகளை பிரதியிடுவோம். SNக்கு 225 = என்னோட மதிப்பு 225 divided by 2. A என்ன 1 + 449 எல்லோட மதிப்பு. இதை சுருக்கலாம். 225/2 பர்ஃபெக்டாக கேன்சல் ஆகாதுங்கிறனால அப்படியே எழுதிடலாம். பெருக்கல் 449 + 1 450 வகுத்தரலாம். 1 2 2 2 4 2 2 4 மீதி 1 10ல் I2 10. 225 பெருக்கல் 225. இது ரெண்டையும் பெருக்கிட்டோம்னா மதிப்பானது 50,625 அப்படின்னு கிடைக்கும். therefore கணக்கிட்டது என்ன? 450க்கும் குறைவாக உள்ள அனைத்து ஒற்றை மிகை முழுக்களின் கூடுதல் 50,625 ஆகும். தேங்க்யூ.